الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏகஇறைவனாகிய எங்கும் நிறைந்தவனான அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருக்கு உரித்தாகட்டுமாக. நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரினுடைய வார்த்தைகளை தன் வாழ்க்கையாக மாற்றி காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை தன் காதால் கேட்டு தன் உள்ளத்தால் சிந்தித்து தன் உறுப்புகளால் அமல் செய்வதற்கு ஆர்வத்துடனும் துடிப்புடனும் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் வற்றாதவற்றுமாக. கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று தராவியிலே ஓதப்பட்ட இஸ்ரா என்ற அத்தியாயத்திலே 23வது ஆயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ. உன்னுடைய இறைவன் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையாக்கி இருக்கிறான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, இன்னும் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விதித்திருக்கிறான் என்று இந்த திருமறையிலே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். இந்த ஆயத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹுகூகுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கடமையையும் சொல்கிறான், ஹுகூகுல் இபாதத், அடியார்களினுடைய கடமையையும் சொல்கிறான். அடியார்களினுடைய கடமையிலே அடியார்களின் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற போது, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லை, இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபரு அஹதுஹுமா வ கிலாஹுமா, அவர்களில் 2 நபரோ அல்லது ஒரு ஆளோ வயோதிகத்தை உங்களிடத்தில் அடைந்தார்கள் என்று சொன்னால், ஃபலா தகுல் லஹுமா உஃபி, அவர்களை நீங்கள் சீ என்பதாகவும் கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். வலா தன்ஹருஹுமா, அவ்விருவரையும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள். வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவ்விருவரிடத்திலும் நீங்கள் அழகான சொற்களை, சங்கையான சொற்களை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பெற்றோர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முறையை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் பெற்றுத் தருகிறார். அது மட்டும் இல்லை, அவர்களிடத்திலே நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு பிறகு வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார். சிறிய வயதிலே, சின்ன பிள்ளையிலே அந்த பெற்றோர்கள் எங்களின் மீது இறக்கப்பட்டதை போன்று யா அல்லாஹ் அவர்களின் மீது நீ இறக்கப்படுவாயாக என்று இந்த துஆவை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு இந்த துஆவை கற்றுத் தருகிறான் என்று சொன்னால், பெற்றோர்களினுடைய அந்த கடமை, அதை நாம் எந்த அளவிற்கு நிறைவேற்ற வேண்டும், அந்த பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருக்குர்ஆன் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை தந்தையை காட்டிலும் தாய்மார்கள், பெற்றோர்கள் 3 மடங்கு சிறந்தவர்கள். காரணம், குர்ஆன் சொல்லுகிற போது அவர்கள் 3 விதமான கஷ்டங்களை அவர்கள் இந்த குழந்தையை பெற்றெடுக்குகிற போது தாங்கிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். முதல் விஷயம் என்ன? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அந்த தாய் தன்னுடைய கருவை, அந்த குழந்தையை 9 மாதங்கள் 10 மாதங்கள் சுமக்குகிறார். இது மிகப்பெரிய ஒரு சிரமம் என்பதாக குர்ஆனே சொல்கிறது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த குழந்தையை பெற்றெடுக்குகிற போது அவள் மிகப்பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகிறார். வாழ்வா சாவா என்று அந்த சாவிடத்திலே, மரணமிடத்திலே போட்டி போடுகிற நிலை அந்த பெற்றோர், அந்த தாய்க்கு ஏற்படுகிறது என்ற அந்த நிலையை அல்லாஹ் விளக்கி காட்டுகிறார். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா,
ஹம்ல் கர்ப்ப காலமும் பால் குடி காலமும் 30 மாதங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறார். பால் கொடுக்கக்கூடிய அந்த பால் தாயினுடைய அந்த இரத்தங்களில் இருந்து சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று சில பெண்மணிகள் தன்னுடைய குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதில்லை. கேட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய அழகு போயிடும், அதன் மூலமாகத்தான் நாங்கள் அழகாக இருக்கிறோம், அதன் மூலமாகத்தான் நாங்கள் ஆற்றல் பெற்றிருக்கிறோம் என்று இந்த நவீன காலத்திலே சொல்லி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நேத்திற்குறித்தானவர்களே, தாய்ப்பாலின் மூலமாகத்தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அந்த தாய்ப்பாலை நமக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெற்றோர்களின் மூலமாக தருகிறார் உணவாக. அதற்கு பின்னாடி என்னுடைய உடம்பு பலகீனமானாலும் பரவாயில்லை, அதற்கு பிறகு நான் அழகற்று போனாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தை தான் முக்கியம் என்று இந்த 3 சிரமத்தையும் பெற்றோர்கள் தாய் பெற்றுக் கொள்கிறார்கள். அதனால தான் சிறந்தவர்கள். பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபர் வந்து, யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபத்தி, நான் யாரிடத்திலே மிக அழகாக நடந்து கொள்ள வேண்டும், மக்களில் யாரிடத்தில் மிக அழகாக நடந்து கொள்வதற்கு தகுதி உடையவர்கள் என்பதாக கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக்கே, உன்னுடைய தாயிடத்தில் நீ அழகான முறையில் நடந்து கொள். சும்மமன், பின்பு யார் யா ரசூலல்லாஹ், வேற யாராவது இருக்கிறாங்களா? உம்முக்கே, உன்னுடைய தாய் என்பதாக சொன்னார்கள். சும்மமன், வேற யாராவது இருக்கிறார்களா என்பதாக அந்த சஹாபி கேட்க, உம்முக்கே, உன்னுடைய தாய் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு கடைசியாகத்தான் அபூக்கே, உன்னுடைய தந்தை என்பதாக குறிப்பிட்டார்கள். நீத்தல் குறித்தானவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனிலே 2 விஷயத்தை சேர்த்து சொல்லுகிறான், அதிலே ஒன்று இல்லை என்று சொன்னால் இன்னொன்று பயனளிக்காது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். 3 விஷயம் அப்படி சேர்த்து வருகிறது குர்ஆனிலே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள். ஒரு நபர் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வுக்கு வழிபடுவேன், பெருமானாருக்கு வழிபட மாட்டேன் என்பதாக சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கும் வழிபட்டவனாக ஆக முடியாது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே சொல்கிறார். நான் தொழுகுவேன், ஆனால் ஜகாத் எல்லாம் தர முடியாது என்பதாக ஒரு நபர் சொன்னாலேயானால் அவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் விளங்க வேண்டும். 3ஆவதாக சொன்னார்கள், அரிஷ்குர்லி வலி வாலிதை, எனக்கு நீ நன்றி செலுத்தி உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன், என் பெற்றோர்களுக்கு நான் நன்றி செலுத்த மாட்டேன் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவனாக ஆக முடியாது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார். இன்று பெற்றோர்களிடத்திலே நாம் பணிவிடை செய்து அவரிடத்தில் அழகான முறையில் நடந்து கொண்டு துஆவை நாம் பெற வேண்டும். ஆனால் இன்றைய சமூகம் பெற்றோர்களிடத்தில் துஆ வாங்காமல் பத்துஆவை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடக்க வேண்டும், அவர்கள் மனது புண்படும்படி நாம் செய்யக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார்கள். இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅஜ்ஜமுல் கபீர் என்ற அந்த கிதாபுகள் எழுதுகிறார்கள். அப்துல்லா இப்னு அபி அவுஃபா என்ற அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ், ஒரு வாலிப சஹாபி, இந்த வாலிப சஹாபி திருமணம் முடிகிறார். அவர் எப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமல்களையும் நல்லபடி செய்யக்கூடிய ஒரு சஹாபி. அவர் திருமணம் முடிக்கப்படுகிறது. அந்த மனைவி சொல் பேச்சு கேட்டு தன்னுடைய அத்தாவையும் தன்னுடைய அம்மாவையும் அவர் துன்புறுத்தக்கூடியவராக இருக்கிறார். எல்லா காரியங்களிலுமே தன்னுடைய மனைவி சொல்வதை ஆதரித்து இதுதான் சரி என்பதாக சொன்னவுடன் அந்த தாய்க்கு மனது சிரமமாக ஆகிவிடுகிறது. அவர்கள் அங்கு விட்டு சென்று விடுகிறார்கள். அந்த வாலிப சஹாபிக்கு மரண தருவாய் ஏற்படுகிறது. மரணத்தினுடைய நேரம், சக்கராத்தினுடைய நேரம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா அவர்களால் வாயால் சொல்ல முடியவில்லை. அவர்கள் திணறிக் கொண்டு இருக்கிறார்கள். உடனே அவருடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வருகிறார்கள். அந்த சஹாபி அறிவிக்கிறார், அப்துல்லா இப்னு அபி அவுஃபா, நானும் பெருமானாருடன் சென்றிருந்தேன். அந்த நபருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்தேன். அவருடைய நாவு சொல்ல மறுத்தது என்பதாக சொல்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அவருடைய அம்மாவை கூப்பிடுங்க என்பதாக சொல்லுகிறார். இந்த சஹாபியை நீங்க மன்னிச்சிருங்க என்பதாக சொல்லுகிறார்கள்.
இல்லை, அதெல்லாம் மன்னிக்க முடியாது, என்னுடைய மனது ரொம்ப சிரமப்பட்டிருக்கு, கஷ்டப்பட்டிருக்கு, மன்னிக்க முடியாது என்பதாக சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய இரக்க குணத்தை விளங்கியவர்கள் ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினார்கள். கட்டைகளை எடுத்து வந்து, விறகுகளை எடுத்து வந்து அந்த விறகுகளை நீங்கள் எரிங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அப்ப அந்த தாயை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய மகனை அந்த கொழுந்திற்கு எரியக்கூடிய அந்த நெருப்பிலே போடுவேன் நான் என்பதாக சொல்லும் போது, அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், மறுமையினுடைய வேதனை, கியாமத் நாளுடைய வேதனை இதைவிட கடுமையாக இருக்கும் என்பதாக சொல்லும் போது அந்த தாய் அவர்களை மன்னித்து விடுகிறார்கள். அதற்கு நீங்கள் தான் நபியை சாட்சி என்பதாக சொல்கிறார்கள். அப்போதுதான் அந்த வாலிப சஹாபிக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா நசீபானது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, பெற்றோரிடத்திலே நாம் எந்த முறையில் நடந்து கொள்கிறோமோ அதை பார்த்துதான் அல்லாஹ் நம்முடைய சக்கராத்தினுடைய நேரத்திலே கலிமாவை நசீபாக்குகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டவர்கள் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான். உவைஸ் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் உவைசுல் கர்னி என்பதாக பிரபல்யமானவர். உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, ஈமான் கொண்டார்கள். மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அவர்களுடைய ஊரிலே அவர்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் உவைசுல் கர்னி. அதனால் செல்ல முடியவில்லை. பெருமானாரை பார்த்தால் தான் சஹாபி என்று அர்த்தம். அதனால்தான் தாபியினுடைய அந்தஸ்தில் அவர் வருவார். நீர்த்தற்குறித்தானவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொல்லுறாங்க, யமன் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் வருவார், அவர் பேர் உவைஸ், அவர் முராத் என்ற அந்த கூட்டத்தை சார்ந்தவர், கர்ண் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய தொழுநோய் முழுமையாக சரியாயிருக்கும், ஆனால் ஒரு திரகத்தினுடைய அளவு மட்டும் அது சரியாக இருக்காது என்று உவைசுல் கர்னி அவர்களுடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெற்றோர் இருப்பார், அந்த பெற்றோரிடத்தில் அவர் அழகான முறையில் நடந்து கொள்வார். அவர் ஏதானும் சத்தியமிட்டு அவர் சொன்னார்கள் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நடந்துவிடும் என்பதாக சொல்லிவிட்டு, இவர்களிடத்திலே யாராவது பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே சொல்லி துஆ செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருடம் ஹஜ்ஜினுடைய தருணத்திலே யமன் வாசிகளின் பக்கம் கேட்பார்கள், உவைஸ் யாரா வந்திருக்கிறாங்களா, உவைஸ் யாரா வந்திருக்கிறாங்களா என்பதாக கேட்கும் போது ஒருவரை நான் தான் உவைஸ் என்பதாக அவர் முன் வருகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதாக பார்த்துவிட்டு பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய அனைத்து வரலாறுகளையும் உங்களுடைய கோத்திரத்தாரின் பேர்களை எல்லாம் நீங்கள் துஆ செய்தால் உடனே அங்கீகரிக்கப்படும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி எங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்பதாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எனக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்பதாக உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். இந்த சிறப்பு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எதன் காரணமாக வந்தது என்று சொன்னால் பெற்றோருக்கு பணிவிடை செய்ததனால் என்பதாக சொல்கிறார். குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு அழகான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவர் தந்தை ஆசரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஏக இறைவனின் பக்கம் அழைக்கிறார்கள். ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள், சிலையை நீங்கள் வணங்காதீர்கள் என்பதாக சொன்ன அந்த சந்தர்ப்பத்திலே அதாப் வறுமையினுடைய வேதனையை கொண்டு அந்த ஆசர் தந்தைக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தை ஆசர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான், அராதிபுன் அன்த ஆலிஹத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே என்னுடைய தெய்வத்தை விட்டும் நீ புறக்கணிக்கிறாயா, என் தெய்வத்தை நீ புறக்கணிக்கிறாயா, லஇல்லம் என்தஹி நீ இதோடு நிப்பாட்டிக்கல அப்படின்னு சொன்னா அர்ஜு மன்னக்கே வஹ்ஜுர்லி மலியா நான் கல்லை எடுத்து அடிப்பேன் என்பதாக சொல்லிவிட்டு என்னை விட்டு நீ தூரமாக போயிடு என்று கடுமையாக தந்தை சொல்கிறார். தந்தை கடுமையாக சொன்னாலும், தந்தை கடுமையாக நடந்து கொண்டாலும் பிள்ளை மென்மையாகத்தான் நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எப்படி பதில் சொன்னார்கள் என்று தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்பதாக சொன்னானே, இதுதான் அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது அல்லாஹ் சாந்தி உண்டாகட்டுமாக, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், வஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என் ரப்பிடத்தில் உங்களுக்கு நான் பாவ மன்னிப்பு தேடுறேன். கொஞ்ச நாட்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அத்தாவுக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருந்தாங்க.
ஆனா அல்லாஹ் தஆலா சொன்ன காஃபிர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது, அவர்கள் ஹிதாயத்துக்கு வேண்டாம் துஆ செய்யலாம், இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, அல்லாஹ் அதை கபூலாக்க மாட்டான் என்பதாக சொன்னவுடன் அதை நிப்பாட்டி கொண்டார். அதற்கு பிறகு தந்தை இடத்தில் அழகான முறையில் நடந்தார்கள் அல்லவா, அதனால அல்லாஹ் எப்படிப்பட்ட குழந்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தான் என்று சொன்னால் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை நாங்கள் தந்தோம். அதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாலிபத்தை அடைகிற போது இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா, அல்லாஹ் என்னை உங்களை அறுப்பதற்காக வேண்டி என்னுடைய கனவிலே கொடுத்தான் என்பதாக சொல்லும்போது அறுக்கலாமா என்பதாக கேட்கிறாங்க. அந்த நேரத்திலே அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதற்கு நம்ம 2 பேரும் கண்டிப்பாக செய்வோம் என்பதாக சொல்லி அடிபணிகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சாலிகான ஒரு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்தான். ஏன்? அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். இவர்களுடைய பிள்ளை இவர்களுடைய சொல் பேச்சு கேட்கிற அந்த விதத்திலே நடந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்வு நமக்கு படிப்பினை மிக்க நிகழ்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ரு ஆபாக்கும், உங்களுடைய தந்தைமார்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். துபர்ரிஉக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய மகன்கள் உங்களிடத்திலே அழகான முறையில் நடந்து கொள்வார்கள் என்ற இந்த ஹதீஸ் அந்த ஆயத்திற்கு அந்த நிகழ்வுக்கு மிகவும் அருமையாக தோதுவாக இருக்கிறது. கண்ணியத்திற்குத்தானவர்களே, இன்று நாம் பெற்றோர்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் வரும், இந்த உலகம் சுழற்சியை மேற்கொண்ட உலகம். நாம் அந்த நேரத்திலே பெற்றோர்களாக இருப்போம், நமக்கு ஒரு பிள்ளை இருப்பார்கள், அந்த பிள்ளை நம்முடைய சொல் பேச்சு கேட்காதவர்களாக ஆகிவிடுவார்கள். கண்ணியத்திற்குத்தானவர்களே, அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கண்ணியப்படுத்த சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் அந்த பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்தி சொர்க்கத்தில் நுழைகிற அந்த வாய்ப்பையும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தர் புரிவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாசல் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.